அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் மார்க்கமாக பார்க்கணும். அல்லாஹ் அப்படிதான் திருமறை குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பல இடத்துல சொல்றான். இத்தபியு, நீங்கள் பின்பற்றுங்கள். எதை தெரியுமா? மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது இறக்கி அருளப்பட்டதோ அவைகளையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாதவர்களை ஒருபோது பொறுப்பாளர்களாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான், நீ எதை பின்பற்றணும்னு சொன்னா என்னிடமிருந்து இறக்கப்பட்ட வஹியை பின்பற்று. வஹி எனக்கு உங்களுக்குமா இறங்கும்? நபிகளாருக்கு தானே இறங்கும். நபிகளார் சொன்னது தானே மார்க்கோ. நபிகளார் சொந்தமா சொல்லலையில, நபிகளாரால் சொந்தமா சொல்ல முடியாதுல்ல. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக சொல்லவில்லை என்பதை ஒரு இடத்துல உறுதிப்படுத்துகின்றான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? வலவ் தக்கவ்வல அலைனா பலல் அகாவிலி, அவருடைய சொந்த வார்த்தைகளை கூறினால், சொந்த வார்த்தைகளை பேசினால், இது மார்க்கம் என்று நான் சொல்லாததை உங்களுக்கு ஏவினால் அவரை என் வலக்கரத்தால் பிடிப்பேன், நாடி நரம்புகளை தரிப்பேன் என்று நபிகளாரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறானே. நபிகளாருக்கு இந்த எச்சரிக்கை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய பெரியார்களும் இமாம்களும் அவுலியாக்களும் எந்த மூளைக்கு சமம் நினைச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்கள் சொல்வதென்ன என்ற தலைப்பின் மூலம் இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சில செய்திகளை, குறிப்பாக நம்மை பற்றி விமர்சனம் செய்து எங்கள் மீது அவதூறுகளை பரப்பி சமுதாயத்திலே தௌஹீத் ஜமாத் என்ன செய்கிறது, தௌஹீத் ஜமாத்தில் பயணிப்பவர்கள் எதை பிரச்சாரம் செய்கின்றார்கள், அவர்களை இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் அணுக வேண்டும் என்று தப்பும் தவறுமாக, குற்றம் குறையுமாக தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மட்டிலே தமிழகத்திலே சுமார் 40 ஆண்டு காலம் இந்த பணியினை மேற்கொண்டு வருகிறோம். எந்த பணியை மேற்கொண்டு வருகின்றோம்? வஹி மட்டுமே மார்க்கம், இதுதான் நாம் சொல்லக்கூடியது. நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாக நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சொல்லும் கொள்கையை நீங்கள் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், வஹி மட்டுமே மார்க்கம், வஹியை தவிர வேறு எதுவும் மார்க்கமாக ஆகாது. ஏன் வஹி மட்டுமே மார்க்கம் என்று சொல்லுகின்றோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு சமூகத்திலே வஹியை விட்டுவிட்டு வஹியோடு சேர்த்து கொண்டு மனித கருத்துக்களை, சமுதாய கருத்துக்களை, ஆலிம்களுடைய கருத்துக்களை, இமாம்களுடைய கருத்துக்களை, பெரியாருடைய கருத்துக்களை, இன்னும் அவர்களுக்கு எதெல்லாம் தோணுகிறதோ அவற்றையெல்லாம் தான்றோன்றித்தனமாக மார்க்கம் என்ற பெயரிலே மக்கள் மத்தியிலே எடுத்து செல்வதன் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துள்ளார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆன் எதை போதிக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிகாட்டினார்களோ, ஒரு மனிதன் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் எதை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் புறந்தள்ளப்பட்டு விட்டு இன்று தாடியும் தொப்பியும் வைத்து விட்டாலே தான் சொல்லுவதுதான் மார்க்கம், அதைத்தான் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் நாங்கள் இந்த கொள்கையை முன்வைத்து வருகிறோம். சும்மா சொல்லல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுவது என்பது உங்களுடைய சொந்த கருத்தல்ல, சொந்த விளக்கம் அல்ல. சொந்த விளக்கத்தை நாங்கள் ஒருபோது சொல்லுவதும் கிடையாது, சொல்பவர்களும் இல்லை. அப்படி எங்காவது சொல்லி இருந்தால் அது குறித்து கேள்விகளை எழுப்புவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனா நாம் எதை சொல்லுகிறோம், எப்படி சொல்லுகிறோம், ஏன் சொல்லுகிறோம், நாங்கள் சொல்வதை ஏன் சற்று நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் உங்கள் மத்தியில் திரும்ப திரும்ப பேசுகிறோம், திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது என்ன வேணாலும் சொல்லட்டு, தவறில்லை. ஆனா நாங்கள் சொல்லுவதையும் எங்கள் கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அழகாக உள்வாங்கி அவர்கள் எங்கள் மீது சொன்ன கருத்துக்களுக்கும் எங்களுடைய பேச்சுக்களுக்கும் எழுத்துக்களுக்கும் என்ன பொருத்தம் இருக்கிறது, உண்மை என்ன இருக்கிறது, திருமறை குர்ஆனிலிருந்து நாங்கள் என்ன சொல்லுகிறோம், திருமறை குர்ஆனை எப்படி பற்றி பிடிக்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். சகோதரர்களே, நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். யாரோ பேசுறாங்க, எதுக்கோ பேசுறாங்க, அப்படி பார்க்காதீங்க. உங்கள் செவி வழியாக இந்த செய்தி எட்டுகிறது என்று சொன்னால் பேசுவதில் சரியானதா தவறானதா அதை மட்டும் நீங்க சிந்திங்க. ஆள் யாருன்னு பார்க்க வேண்டாம், என்ன குலன்னு பார்க்க வேண்டாம்,
என்ன நிறன்னு பார்க்க வேண்டாம். பேசுவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்ற தலைப்பிலே எங்கள் சொற்களை நாங்கள் முன்வைக்கின்றோம், எங்கள் கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களுக்கும் நாங்கள் இங்கே பதிலளிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய வேலை என்ன? சமூகத்தினுடைய வேலை என்ன? எங்களை விமர்சிப்பவர்களுடைய வேலை என்ன? அல்லது எங்களை பற்றி தவறாக புரிந்திருப்பவர்கள் எங்களுடைய விளக்கத்தை கேட்காமலே நீங்கள் அப்படி சிந்தித்திருந்தால் சற்று நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்களை நாங்கள் சரி காணுவதற்காக இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. எங்கள் மீது 1000 விமர்சனங்களை கூறலாம், 1000 குற்றச்சாட்டுகளை கூறலாம். அதில் பொய்யும் இருக்கலாம், உண்மையும் இருக்கலாம். ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நாங்கள் பிரச்சாரம் செய்யவே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் பால்படுத்தப்படுகிறது, ரசூலுடைய வார்த்தை மீறப்படுகின்றது, மனோ இச்சைகள் மார்க்கமாக்கப்படுகிறது, மனிதர்களை நரகத்திற்கு இழுத்து சொல்லக்கூடிய வேலைகள் கச்சிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆலிம்கள், உலமாக்கள், படித்தவர்கள் என்று வேஷம் போட்டுக்கொண்டு மக்களை குழப்பக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் இந்த சபையில நடந்தது. அதைத்தானே உரசி பார்க்கணும், அதைத்தானே சரியானு பார்க்கணும். எங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா உங்களை எதிர்க்கதல்ல, சண்டையிடுவதல்ல, உங்க சொந்த கருத்தை அரசியல் பேசுவதற்கு பதில் சொல்வதல்ல. அதை நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. அரசியல் பேசுறீங்களா, சமூகம் பேசுறீங்களா, வேற விஷயங்களை பேசுறீங்களா, அதை பத்தி நாங்க என்ன கேட்டோமா, கேட்க வந்திருக்கிறோமா, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை களங்கப்படுத்துகின்றீர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கை சரக்குகளை புகுத்துகின்றீர்களே, இவைகளை எல்லாம் பார்த்த பிறகும் கூட ஒரு மூமினாக, முஸ்லீமாக, இறை அடியானாக நாளைக்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படி வாய்மூடி மௌனமாக இருக்க முடியும்? ஒருபோது நடக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் அதனுடைய பெயரிலே பால்படுத்துகின்றீர்களே, இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்ற வார்த்தையை மீறி இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாதையை நோக்கி மக்களை நீங்கள் அழைக்கின்றீர்களே, உங்கள் சொந்த கருத்துக்களை மார்க்கமாக சொல்லுகின்றீர்களே. நாங்க சொல்றோம், எங்க சொந்த கருத்தை நீங்க எடுக்க வேண்டாம், என்னுடைய பேச்சை நீங்கள் எடுக்க வேண்டாம், ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தை எடுக்க வேண்டாம். திருமறை குர்ஆனிலிருந்து வார்த்தைகளை எடுங்கள், திருமறை குர்ஆனிலிருந்து அழகிய வழிகாட்டுதலை எடுங்கள், திருமறை குர்ஆனிலிருந்து உங்களுக்கான கொள்கையை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது. நாமெல்லாம் யாரை எஜமானன் என்றும் கடவுள் என்றும் ரப்பு என்றும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் புகழ்ந்து போற்றுகின்றோமோ அந்த இறைவனுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் தானே. குர்ஆனை நீங்க ஆய்வு செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? யார் என்ன சொன்னால் நம்பிடுறதா, அப்படியே கேட்டுக்கொள்வதா? ஒரு சாதாரண உலக விஷயத்துல ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தால் அந்த பொருளினுடைய போலித்தன்மை என்ன, உண்மை என்ன, உழைப்பு என்ன, கேரண்டி என்ன, என்னெல்லாம் கேட்குறீங்க. 50 ரூபா பொருள், 100 ரூபா பொருள், ஒருவேளை அதில் ஏமாந்தா கூட பெரிய நட்டம் கிடையாது, 50 100 போயிட்டு போகும். ஆனா மார்க்க விஷயத்தில் சொல்லுவதையெல்லாம் உண்மை என்று நம்பி அதன்பால் உங்கள் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்கின்றீர்களே என் அருமை சகோதரர்களே, உங்கள் மீது பேர் அன்பு கொண்டு சொல்லுகின்றோம். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றீர்கள், கொள்கையை உரசி பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் மார்க்கத்தை மட்டுமே, குர்ஆனை மட்டுமே சரியாக பின்பற்றுகின்றீர்களா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். எந்த இடத்திலும் இந்த மார்க்கத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது, மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், ஒரு மூமினாக தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய சிந்தனையும் ஆசையும். அதன் காரணமாகத்தான் இந்த பொதுக்கூட்டம் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து நீங்க எவ்வளவோ எதிர்ப்புகளை தெரிவித்த போதும் கூட எப்படியாவது உங்கள் காதுகளில் வந்து உண்மை விழுந்து விடாதா என்று ஸ்பீக்கர்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காரணம் இல்லை, இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக நாங்கள் என்ன சாதிக்க போறோம், எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நாங்கள் அரசியல் கட்சியா, வேற ஒரு நிகழ்வா, இல்லை அவங்க நான் கூட்டத்தை பற்றி ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அரசியல் கிடையாது, எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆன்மீகம் மட்டுமே, இஸ்லாம் மட்டுமே, இறைவனுடைய மார்க்கம் மட்டுமே. அதை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும், பின்பற்றுவதை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். இதான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் என்ன சொல்றோம் என்பதை எங்களிடம் கேட்காம, எங்களுடைய எழுத்துக்களை படிக்காம, எங்களுடைய சாட்சிகளை பகிராம நீங்களே எப்படி ஒரு முடிவு கூறல? சொல்வதையெல்லாம் நம்பலாம? ஒருவர் கூட குறைய சொல்லத்தான் செய்வேன், சொன்னதெல்லாம் எப்படி கேட்க முடியும்?
அவர்கள் சொல்லுவதற்கும் எங்களுடைய செயல்பாடுகளுக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம? உண்மையிலே நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோமா? எங்களை என்னவெல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு நேரத்துக்கல்ல 40 ஆண்டு காலமாக எங்கள் மீதான அவதூறுகளை நாங்கள் தட்டி தட்டி தட்டித்தான் இன்று தமிழகம் முழுவதும் இந்த தௌஹீத் என்பது ஆலமரமாக வேரூன்றி நிற்கிறது. அலைஞ்சிரல எதிர்ப்புகளாலே, பொய்யாலே, புரட்டுகளாலே, அவதூறுகளாலே, இல்லாததை சொன்னதாலே, அங்கங்க போய் கூட்டம் போட்டதாலே நாங்களும் பின்வாங்கல. எங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். ஒருவராக இருந்தவர் இன்று லட்சம் பேராக, லட்சக்கணக்கானவர்களாக, பல்லாயிரக்கணக்கான மர்கஸ்களோடு தமிழகத்தில் தௌஹீத் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இது எங்களுக்கான வெற்றி அல்ல, நாங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுவர்கள் அல்ல. ஆனால் தெளிவாக சொல்லுகின்றோம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கியே தீரும் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டுமே. இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் உயர்த்துவான், அல்லாஹ் மேலோங்க செய்வான். அசத்தியங்களை அழிய செய்து சத்தியங்களை ஒளிர்விட செய்வான். இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் சொல்லுகின்றோம், சத்தியத்தை நோக்கி வாருங்கள், அசத்தியத்தை அகற்றி விடுங்கள், அசத்திய கருத்துக்களை இல்லாமலாக்கி விடுங்கள். மார்க்கத்தை தயவு செய்து உரசி பாருங்கள். குர்ஆனிலிருந்து படியுங்கள், நபி மொழிகளிலிருந்து படியுங்கள். இதைத்தான் நாங்கள் திரும்ப 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 நாங்கள் மக்கள் மத்தியிலே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசுற பேச்சுதான். நாங்கள் சொல்லுவது என்ன என்பது இன்னைக்கு பேசல, 40 ஆண்டு 30 ஆண்டுக்கு முன்பாகவே இதுதான் பிரச்சாரம். ஏன் பிரச்சாரம் பண்ணணும்? பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொல்லுகின்றான், இஸ்லாம் என்று சொல்லுகின்றான். நீங்கள் சொல்லுவதற்கு இஸ்லாத்தில் என்ன ஆதாரம் இருக்குதா என்று கேட்டா, நீ சமுதாயத்தை பிளவுபடுத்த வந்திருக்கிற, சமுதாயத்தில் குழப்பம் செய்ய வந்திருக்கிற, சமுதாயத்தை இரண்டாக்க வந்திருக்கிற. நாங்க எங்கேயே இரண்டாக்கணும்? அல்லாவை வணங்க வேண்டும், அவுலியாவை வணங்க வேண்டும் என்று இல்லாததை நீங்கள் சொல்லி காட்டுகின்றீர்கள், மக்கள் மத்தியிலே திணிக்கின்றீர்கள், மக்களுடைய வணக்கங்களை மடைமாற்றுகின்றீர்கள், மக்களை நரகத்திற்கு செல்லக்கூடிய வழியை நோக்கி அழைத்து செல்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் சொன்னோம், தர்காக்கு செல்லக்கூடாது, தர்கா வழிபாடு கூடாது, மரணித்தவர் ஒருபோதும் செவியேற்க மாட்டார் சொன்னோம். சொல்லத்தான் செய்வோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். ஏன் சொல்றோம்? எங்களுக்கும் தர்காக்களுக்கும் தனிப்பட்ட விவாதங்கள் கிடையாது, தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. தர்காவை நீங்கள் இஸ்லாம் என்று சொல்லுவதால் சொல்றோம். அது எப்படி நீங்க இஸ்லாம் என்று சொல்ல முடியும்? இஸ்லாம் என்றால் இஸ்லாம் எது என்பதை அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். அல்லாஹ் அப்படித்தான் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசுது குர்ஆன். ஆதம் அவ்வால் 2 பேரையும் அல்லாஹ் பூமிக்கு போங்கன்னு சொன்னால, பாவத்தை மன்னிச்சு நீங்க வெளியேறீங்கன்னு சொன்னால, சொல்லிட்டு அவங்களுக்கு சேர்த்து ஒன்று சொன்ன. திருமறை குர்ஆனை எடுத்து நீங்க படிங்க. என்ன சொன்னான் தெரியுமா? ஃபஇம்மா ஐதியன்னக்கும் மின்னி ஹுதன், நீங்கள் உலகுக்கு போங்க, பூமிக்கு போங்க, பூமியில என்னை வணங்குவதற்கான செய்திகள் என்னிடம் இருந்து வரும். எப்பேற்பட்ட வார்த்தை! ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்பதான் வர்றாங்க. வேற சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது, ஊர் உலகம்லாம் கிடையாது. பாவாவும் அம்மாவும் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் அல்லாஹ்வை வணங்கணும். அவங்க இஷ்டத்துக்கு வணங்கிடலாம, அவங்க இஷ்டத்துக்கு நோன்பு வைக்கலாம, அவங்க இஷ்டத்துக்கு தொழலாம. யாரு? ஒற்றை மனிதராக வந்தாரு, தன் துணையோடு வந்தாரு. அந்த நேரத்தில் கூட அவர்கள் தன்னந்தனியாக தன்னிச்சையாக மார்க்கத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றான். நீ என்னை எப்படி வணங்க வேண்டும் என்பதை, எப்படி தொழ வேண்டும் என்பதை, எப்படி கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பது என்னிடமிருந்து வரும். அதைத்தான் நீ பின்பற்றணும். என்ன மார்க்கம்னா என்ன நினைச்சீங்க? இது யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இதில் உங்கள் சரக்குகளை புகுத்த முடியாது, புகுத்த கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் எப்படி என் கருத்தை புகுத்த முடியும்? நபிமார்களுக்கு இடம் கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடம் இல்லை, நபிகளாருக்கு இடம் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடம் இல்லை, இப்ராஹிம் நபிக்கு இடம் இல்லை. நபிமார்கள் இறை தூதர்கள், அவர்களே சொந்த கருத்துக்களை மார்க்கம் என்று மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னதில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற வஹீயின் மூலமாகத்தான். நபிமார்கள் எவ்வளவு உயரிய அந்தஸ்துக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், இறைவனால் புகழப்பட்டவர்கள். நீ இறை தூதர் தான், நீ எதை பின்பற்ற வேண்டும், எதை மக்களுக்கு
மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னிடமிருந்து வரும். அப்ப மார்க்கம் என்னுடைய, நான் தான் தீர்மானிப்பேன். எப்பேற்பட்ட வார்த்தை அல்லாஹ் நினைக்கிறான். இது இந்த சமுதாயம் புரியலையே. நபிமார்களுக்கு இல்லாத அந்த உரிமை, நபிமார்கள் செய்யாத வேலைய இன்னைக்கு யார் யாரெல்லாமோ வந்து பேசிட்டு போறாங்களே. 12 நாள் பிரச்சாரம் மௌலூத ஒட்டி டெய்லி பேசுறாங்க. என்னெல்லாம் பேசுறாங்க, எப்படியெல்லாம் பேசுறாங்க. இந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கும் விதமாக, நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல முடியாமல் நேரடியாக நரகத்திற்கு செல்லும் விதமாக வார்த்தைகளை மொழிகின்றார்களே. பயமா இருக்கு. அருமையா உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத் என்று ஜமாத்துகள் வேறுபட்டால் கூட சுன்னத் ஜமாத்தில் இருக்க மக்கள் கூட தர்காவுக்கு செல்லல. பெரும்பாலான இளைஞர்கள் திருந்தி விட்டார்கள், உண்மையை புரிய தொடங்கி விட்டார்கள். 40 ஆண்டு காலம் செய்த தொடர் பிரச்சாரத்தின் காரணமாக இன்றைய இளைஞர்களுடைய கையிலே தாயத்து இல்லை, வீடுகளிலே தகடுகள் இல்லை, முழுவதுமாக ஒளியல. ஆனா பெரும்பாலும் குறைந்திருக்கிறது. இன்னும் குறைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா இந்த சூழலிலே இந்த கூட்டங்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஆக நாகூர் தர்காவுக்கு கூட்டம் கூட்டமாக இருந்து வர்றான். எங்கிருந்து வர்றான்? தமிழகத்துல இருந்து அல்ல, கேரளாவில இருந்து வர்றான், மலையாளத்துல இருந்து வர்றான், கன்னடத்துல இருந்து வர்றான், தெலுங்கு ஆந்திராவில இருந்து வர்றான். அவருடைய கவலை அதுதான். நாகூர் தர்கா இருக்கு, தர்கால வலிமார்கள் என்று அவங்க நம்புகின்றார்கள். அந்த வலிமார்களை என்ன பிரச்சாரம் பண்றான், என்ன யோசிக்கிறான்? தமிழ்நாட்டில இருந்து யார் வரமாட்டேங்கிறானே, கொஞ்சம் பேர் தானே வர்றான், மற்ற மற்ற மாநிலங்கள் இருந்து வர்றானே, அப்ப தமிழ்நாட்டில் உள்ள மக்களை பூரா நாகூருக்கு கொண்டு போகணுமே என்று புனையப்பட்ட கதைகளை, இல்லாத கதைகளை இங்கு வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்களே. அத்தகைய அவமானகரமான வார்த்தைகளை கேட்ட பின்பும் ஒரு ரோசம் உள்ள முஸ்லிம் எப்படி பதில் சொல்லாமல் இருக்க முடியும்? நீங்க தர்கா கட்டி வச்சு பொழப்பு நடத்துறதுக்கு இந்த மக்களா கிடைச்சாங்க? எங்க சமுதாயமா கிடைத்தது? எங்க சமுதாய இளைஞர்களை கிடைத்தாங்க? அவர்கள் மத்தியிலேயே நீங்க அப்படி பேச வேண்டும்? என்னெல்லாம் பேசுறான். இங்க வந்த ஒரு ஆலிம் சார், பேர் என்னது, அப்துல் மாலிக் சிராஜா பேசுறாரு. யூடியூப்ல பதிவேற்று செய்திருக்காங்க, நம்ம சகோதரர்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. தர்காவுக்கு ஆள் சேர்க்கிறாரு. எப்படி தெரியுமா? ஏன் இதெல்லாம் இப்ப சொல்றாங்கன்னா, தர்காவுக்கு போறது குறைஞ்சாச்சு, ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட மிகப்பெரிய மாற்றம், குறிப்பாக இளைஞர்கள்ட்ட மாற்றம், இளைஞர்கள்ட்ட மாற்றம், அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனா சமூக சூழலுக்காக சில விதத்தான காரியங்களை செய்தால் கூட இணை வைத்தலில் இருந்து தங்களை விலகி இருக்கக்கூடிய கட்டாயத்தை அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். அதை உடைக்கணும் இல்ல, திரும்ப இளைஞர்களை அழைக்கணும் இல்ல. இவங்கெல்லாம் அங்க போனா தானே இவங்க குதூகூலமாக இருக்க முடியும், இந்த ஆலிம் சாமர் வயிறு வளர்க்க முடியும். நான் ஆலிம்சா என்று சொல்லுவது எல்லோரையும் இல்லை. ஆலிம் உலமாக்கள்லையும் 2 வகை இருக்கிறாங்க. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கோம். எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல மாட்டோம், குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுன்னத் ஜமாத் பள்ளிகளிலே வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ ஆலிம்கள், இமாம்கள், அவர்கள் உண்மையை உணர்ந்து அல்லாஹ்விற்கு பயந்து இணை வைக்கக்கூடிய காரியத்திலிருந்து தங்களை காத்துக்கொண்டு அது குறித்து மக்களிடம் பேசாமல் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க. இல்லைங்கிற கொள்கை சேர வேறு சில விஷயங்கள்ல மாறுபடுறாங்க, அதையும் சரி செய்வோம். ஆனா தர்காவுக்கு போற விஷயத்த சரியா இருக்கிறாங்கல்ல, தாயத்து கட்டக்கூடிய விஷயத்த சரியா இருக்கிறாங்கல்ல. ஆனா எல்லோரும் இல்ல, இந்த மாதிரி ஆலிம் சாவும் இருக்கிறாங்க. எல்லோரும் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே. சுன்னத் ஜமாத் பள்ளியாசல்கள்ல இருக்கக்கூடிய ஆலிம் சா கம்பூரா குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே, நபிமொழிகளை மட்டுமே, வஹி மட்டுமே, மார்க்கம் என்ற செய்தியை மட்டுமே அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தால் தௌஹீத் மர்கஸ்கள் தனியாக உருவாக வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஊர்ல தௌஹீதுக்கு என்று தனியாக ஒரு மர்கஸ் இருக்கு. ஏன் இருக்கு? ஏன் அவசியம்? ஏன் அப்படி சூழல் ஏற்பட்டது? நீங்கள் சரியாக செய்யவில்லை, மார்க்கத்தை தப்பும் தவறுமாக சொன்னீர்கள். இப்ப படிப்படியாக விளங்கி கொண்டு வருகின்றீர்கள். நீங்கள் என்று முழுமையாக விளங்கி வஹி மட்டுமே மார்க்கம் என்ற கொள்கைக்குள்ள வருகின்றீர்களோ, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களோ, அன்று நாங்களும் மாறிடுவோம். அதுவே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது என்னப்பா தௌஹீத் ஜமாத் என்று தனித்து நிற்கின்றீர்கள்? தனித்து நிற்க வேண்டும் என்ற ஆசை அல்ல, நாங்கள் தனித்து நிற்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நீங்களை தள்ளி இருக்கின்றீர்கள். நான் ஒன்னு சேர்ந்து இருக்கணும் தான் ஆசைப்படுறோம், சேர்ந்து நிற்கணும் தான் ஆசைப்படுறோம். உங்களோட எல்லாரையும் மாதிரி நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய, நீங்கள் இணை வைத்தல கூட சர்வ சாதாரணமாக கருதுகின்றீர்களே, விதத்துகளை அரங்கேற்றி
ஆடம்பர திருமணங்களை நடத்துகின்றீர்களே, வட்டி வாங்கக்கூடியவனை ஆதரிக்கின்றீர்களே, ஏன் பிரிந்திருக்கிறோம்? ஏன் தனித்து நிற்கிறோம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பெற்றோரை விட்டு விலகி இருந்தார்கள், தன்னுடைய சமுதாயத்தை விட்டு விலகி இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசையா தன்னுடைய தந்தையிடம் போய் சொன்னார், என்னத்தப்பா வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு என்ன சக்தி இருக்கிறது சொன்ன பொழுது தந்தை சொன்னார், நான் வணங்கும் கடவுளை நீ குற்றம் படித்தால் உன்னை நான் விலக்கி வைப்பேன் என்று அவர் கட்டாயப்படுத்தினார். எங்கள் மீதான குறையதானே, நீங்க சொல்லக்கூடிய அவதூறு தானே. இவன் தனிச்சு நிற்கிறான், தனி பள்ளி ஆசை, தனி திருமணம், தனியா எல்லாம் இருக்கிறான். தனியாக இருக்கணும் யாரு ஆசைப்படவே இல்லை. எல்லாருமே வாங்க பெரிய பள்ளியிலே தொழுவோம், ஆனா நபி வழிப்படியில் தொழுகை நடத்துவீர்களா? மதுகபுகள் வேண்டாம் என்று சொல்லுவீர்களா? நபி வழி பிரகாரம் எல்லோரும் ஒத்து வருவீர்களா? அதான் நம்ம சொல்லி சொல்லி பார்ப்போம், கேட்கல. அப்ப நபிகள் சொன்னது என்ன? ஒன்னு கையால தடு, இல்லைன்னா நாவால தடு. அதுக்கும் வழி இல்லையா, வெறுத்து ஒதுங்கிரு. மூன்றாவது நாள் நான் கையில் எடுத்துட்டோம், சரி நீங்க என்னன்னு கேட்டுட்டு போங்க, நாங்க தனியா போறோம், அல்லாஹ்விடம் நாளைக்கு பார்த்து தானே. வேற என்ன பிரச்சனை சொல்லுவே? உங்களுக்கும் எங்களுக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு கிடையாது, உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் தகராறு கிடையாது, உங்களுக்கும் எங்களுக்கும் பரம்பரை பகை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பெற்றோர் அங்கே இருக்கிறார், அவருடைய பிள்ளை இங்கே இருக்கிறார். உறவினர்களை இரண்டாக நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளியது எது? நீங்கள் மனிதர்கள் சொன்னதை மார்க்கமாக பார்க்கின்றீர்கள், நாங்கள் அல்லாஹ் சொன்னதை மார்க்கமாக பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் மார்க்கமாக பார்க்கணும். அல்லாஹ் அப்படிதான் திருமறை குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல பல இடத்துல சொல்றான். அல்லாஹ் என்னோட சொல்லி காட்டுகின்றான், இத்தபியு நீங்கள் பின்பற்றுங்கள். எதை தெரியுமா? மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது இறக்கி அருளப்பட்டதோ அவைகளையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிவின் தூணிகி அவுலியா, அல்லாஹ் அல்லாதவர்களை ஒருபோது பொறுப்பாளர்களாக ஆக்காதீர்கள். இதான் பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், நீ எதை பின்பற்றணும்னு சொன்னா என்னிடமிருந்து இறக்கப்பட்ட வஹியை பின்பற்று. வஹி எனக்கு உங்களுக்குமா இறங்கும்? நபிகளாருக்கு தானே இறங்கும். நபிகளார் சொன்னது தானே மார்க்கோ. நபிகளார் சொந்தமா சொல்லலையில, நபிகளாரால் சொந்தமா சொல்ல முடியாதுல்ல. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக சொல்லவில்லை என்பதை ஒரு இடத்துல உறுதிப்படுத்துகின்றான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? வலவ் தக்கவ்வல அலைனா பலல் அகாவிலி, முகமது அவருடைய சொந்த வார்த்தைகளை கூறினால், சொந்த வார்த்தைகளை பேசினால், இது மார்க்கம் என்று நான் சொல்லாததை உங்களுக்கு ஏவினால் அவரை என் வலக்கரத்தால் பிடிப்பேன், நாடி நரம்புகளை தரிப்பேன் என்று நபிகளாரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறானே. நபிகளாருக்கு இந்த எச்சரிக்கை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய பெரியார்களும் இமாம்களும் அவுலியாக்களும் எந்த மூளைக்கு சமம் நினைச்சு பாருங்க. நபிகளார் ஒருபோதும் அப்படி சொல்லல, சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ் இறக்கியதை தவிர மார்க்கம் என்று சொல்லுவதற்கு அவருக்கு சொந்த கருத்தை கிடையாது. அது அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். ஒருவேளை நான் சொல்ல, அல்லாஹ் சொல்றான், இந்த தூதர் ஒருவேளை ஏன் நான் சொன்னதை தவிர வேற எதையாவது சொந்தமாக, மார்க்கம் என்றால் என்ன, சொந்தம் என்றால் என்ன என்று பிரிக்க முடியும். நபிகளாருக்கு வஹி செய்தியையும் அது அல்லாத செய்தியும் தெளிவாக சொல்லிடுவாங்க. நான் சொல்லாதது இந்த தூதர், இந்த முகமது உங்களோட மார்க்கம் சொன்னா அவருடைய நாடி நரம்பையை தகர்ப்பை நல்லா பேசுறான் என்றால் நீங்கள் காட்டக்கூடிய மற்றவர்கள் எம்மாத்திரம் சகோதரர்களே. ஏதை சிந்திக்க மறுக்கின்றீர்கள்? ஏன் இதன்பால் வர மறுக்கின்றீர்கள்? இந்த வசனம் திருமறை குர்ஆனிலே தான் இருக்கிறது என்றைக்காரி யோசிச்சு பாத்தீங்களா? ஆலிம் சாமார்ட்ட போய் கேட்டீங்களா? ஒரு கதையை சொல்றீங்களே, இந்த கதைக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்களா? கேட்பீங்களா? அவர் சொல்றாரு, அந்த இமாம் ஷா ஆலிமு, ஆலிம்னு சொல்றதுனால சொல்ற, அவர் என்ன ஆலிம்னு எனக்கு தெரியாது, ஆலிம் ஆலிம்னு சொல்றதுனால சொல்றோம். முதல்ல ஆலிம்னா யாரு தெரியுமா? உண்மையை சொல்றவன் தானே ஆலிமு. 7 வருஷம் படிச்சா, 8 வருஷம் படிச்சா, இடத்தை படிச்சா, அரபி எல்லாரும் தானே படிக்கலாம். அல்லாவுக்காக பேசணும் இல்ல, அல்லாவுடைய மார்க்கத்திற்காக பேசணும் இல்ல, உண்மையை பேசணும் இல்ல, பொய்யுக்கு எதிராக பேசணும் இல்ல. ஆனா இவங்க எப்படி பொய்யை சொல்றாங்க தெரியுமா? ஒரு திருமறை குர்ஆனை அப்படியே தன்னுடைய இஷ்டத்துக்கு வளைக்கின்றார்கள். அவர் பேசுறாரு. ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி புகாரில இடம்பெற்றிருக்கு. ஒரு பெண்மணி, அவருக்கு வலிப்பு நோய் உண்டு, எங்க கொண்டு உங்களை நிறுத்துகிறார்கள் என்று பாருங்கள் சகோதரர்களே. இந்த ஒரு பேசுனதுனால நான் பாதிக்கப்படல, நாங்க தெளிவாக இருக்கிறோம், இவன் பொய் பேசுறான்னு. ஆனா இதை நம்பக்கூடிய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும்.
இவரை பேச அனுமதித்த விழா கமிட்டியாளர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய இந்த நிலைக்காக நீங்கள் மறுமையிலே கை சேதப்பட்டு நிற்பீர்கள். நாங்கள் எச்சரிக்கையாகவே பேசுகிறோம். யாருக்கும் பயம் இல்லை. நாங்க எதுக்கு பயப்படணும்? உண்மையை சொல்றோம். பொய்யவே நீங்கள் துணிச்சலாக பேசுகின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு எதிராக உங்களுக்கு அவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கும் என்றால் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு நாங்கள் துணிந்தவர்கள் தான். நீங்க உண்மையை பேசினா நான் பேச போறது இல்லை. கோவம் வருது. என்ன செய்ய சொல்றீங்க? எங்களால வேற என்ன முடியும்? ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக எப்படி பதிலடி கொடுக்க முடியுமோ அப்படித்தான் பதிலடி கொடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். கருத்தை கருத்தால் தான் வெல்ல வேண்டும். பொய்யை உண்மையால் தான் வெல்ல வேண்டும். அவர்கள் பொய்யை வீசி சென்றார்கள். நாங்கள் அதன் மீது உண்மையை வீசுகின்றோம். குர்ஆனில் இருந்து வீசுகின்றோம். நபிமொழிகளில் இருந்து வீசுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பொய்யை இந்த உண்மை தகர்த்தெறியும் இன்ஷா அல்லாஹ். போறாரு ஒரு பெண்மணி நபிகளாருடைய காலத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வலிப்பு நோய் உண்டு. அந்த வலிப்பு நோயை நபிகளாரிடமே முறையிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது. இந்த வலிப்பு நோயை குணப்படுத்த நீங்க அல்லாஹ்வோட துஆ செய்யுங்க. யாரா இருந்தாலும் கேட்கத்தானே செய்வோம். இதுல கூட செய்தி இருக்கு, நல்லா பாருங்க. நீங்க சொல்றாங்கல்ல அவுலியாட்ட போய் கேட்கலாம். அட நபிகளார் மரணிச்ச பிறகு பெண்மணி போய் கேட்கல. நபிகளார் உயிரோடு இருக்கும்போது கேட்கிறாங்க. மரணித்து விட்டா கேட்க முடியாது. நபிகளார்ட்டே கேட்க முடியாது. அந்த நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுது உயிரோடு போய் மறையிடுகின்றாங்க. எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, சிவாவுக்கு துஆ செய்யுங்க. நபிகளார் சொல்றாங்க, ஏமா இது அல்லாஹ்விடமிருந்து வந்த சோதனை. நான் துஆ செய்தால் அல்லாஹ் உனக்கு அந்த நோயை குணப்படுத்தி வைப்பான். வலி காக்கா வலிப்புன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த நோய் சொல்லிட்டு நபிகளார் சொல்றாங்க, அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் மறுமையில் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். இல்ல அது முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு நீ நினைச்சீன்னா நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறேன், இந்த நோய் உனக்கு குணமாயிரும். யார் சொல்றா? இறை தூதர் சொல்றாங்க. இறை தூதரை வாக்கு அவங்க வஹீயின் அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. சொந்தமா சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்ட்ட அவங்க துஆ செய்தாங்கன்னா கபூல் ஆகும், சரியாவும் ஆகும். ஆனா நபிகளா ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படின்னா இது, அப்படின்னா அது. ஏதோ நீ தேர்வு செய். நாமளாக என்ன தேர்வு செய்வோம்? நம்மை போன்றவர்களான என்ன மனம் வரும்? மறுமையில நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். இன்னைக்கு உலகத்துல நல்லா இருக்கணும் இதான் யோசிப்போம், இதான சிந்திப்போம். அதெல்லாம் யாரும் சொல்லலாம், நீங்க உடனடியாக எனக்கு துஆ செய்திருங்க, என் நோய் குணமாகட்டும், இப்படிதான் நாம என்ன சொல்லுவோம். ஆனா நபிகளார் உருவாக்கிய பாசறை, நபிகள் நாயகம் உருவாக்கிய அந்த கூட்டம், நபி தோழர்கள், நபி தோழியர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், இந்த உலகத்தை துச்சமாக மதிப்பவர்கள், இந்த உலகத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை பொறுத்து கொண்டவர்கள். அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லுகின்றார், அழகாக சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் நான் பொறுத்துக் கொள்கின்றேன். இந்த நோய் எனக்கு குணமாக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மறுமை வேண்டும், சொர்க்கம் வேண்டும். ஆகவே எனக்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டாம். ஆனால் ஒரு கோரிக்கை. அந்த பெண்மணி நபிகளாட்டு சொல்ற, எனக்கு அந்த நோய் குணமாவதற்கு நீங்க துஆ செய்ய வேண்டாம். ஆனா அந்த வலிப்பு வரும் பொழுது என்னுடைய ஆடைகள் விளங்கி விடுகிறது. நான் பெண்ணாக இருக்கிறதுனால் அசிங்கப்பட வேண்டி இருக்கு, மானம் போயிருது. நீங்க அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்யுங்க, இறைவா இந்த பெண்மணிக்கு அந்த பிரச்சனை வரும் பொழுது ஆடை விலகாமல் இருக்கும்படி செய்து கொள். சமுதாயம் விளங்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன துன்பம் வந்துடக்கூடாது, சின்ன காய்ச்சல் வந்துடக்கூடாது. என்ன அல்லாஹ், நானும் தொழுவுதேன், நானும் நோன்பு வைக்க, இப்படி சோதிக்கானே, இப்படி தலைவலிக்க, இப்படி காய்ச்ச வருது. அல்லாஹ்வை நாம் புரிந்தது போல் அவர்கள் புரியவில்லை, நாம் உணர்ந்தது போல் அவர்கள் உணரவில்லை. அல்லாஹ்வை உணர வேண்டிய முறையில் உணர்ந்தார்கள், கஷ்டங்களை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்தார்கள், சோதனைகளை தாங்க வேண்டிய விதத்தில் தாங்கினார்கள். அந்த பெண் சொல்றாங்க, வலிப்பு நோய் குணமாவாட்டாலும் பரவாயில்லை, ஆடையாவது விலகாம இருக்கு பார்த்துக் கொள்ளுங்களே. நபிகளார் அது போல துஆ செய்தார்கள். அந்த பெண்மணிக்கு வலிப்பு ஏற்படும் போதெல்லாம் ஆடை விலகாது, ஆனால் நோய் குணமாகவில்லை, பொறுத்து கொண்டார்கள். நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு சொர்க்கவாதியை நீ பார்க்க வேண்டும் என்றால் அதோ அந்த பெண்ணை பார்த்துக் கொள் என்று அந்த பெண்ணை குறிப்பிட்டு பேசுகின்றார்கள். இந்த செய்தியை இவர் எப்படி பிரட்டுகிறார் தெரியுமா, எப்படி உருட்டுகிறார் தெரியுமா? நபிகளாருடைய துஆ அந்த பெண்ணுக்கானது. அதை சொல்றாரு, நபிகளார் அந்த பெண்ணுக்கு ஆடை விலக கூட துஆ செய்தாங்கல்ல, அதன் காரணமாகத்தான் நாகூர் தர்காவில்
பேய் பிடித்ததென்று, பிசாசு பிடித்ததென்று, மோகினி வந்திருக்கு என்று பைத்தியங்களை கட்டி போட்டிருக்காங்கல்ல, அந்த பெண்கள் எல்லாம் ஆடும் பொழுது ஆட விலகலை என்று பச்சை பொய்யை நட்ட நடு சமுதாயத்திலே இத்தனை பேரும் முழித்துக் கொண்டிருக்கும் போது புலிகிட்டு போறாரு. இந்த சமுதாயத்திற்கு ரோஷம் வந்ததா? ரோஷம் வரணுமா வேண்டாமா? எப்படியா நீ சொன்ன? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தர்காவுக்கு போததே தப்பு, அவுளியாட்ட கேட்கதே தப்பு, பேய் பிசாசு என்று நம்புவதே தப்பு. பேய் பிசாசு முஸ்லீம் நம்பலாம? அதுவே தப்பு இல்ல. ஒரு மனிதன் மரணிச்சு போனான்னா கபர்ல கொண்டு வைப்போம், அது கேள்விகள் கேட்கப்படும். கேள்விக்கு சரியாக பதில் சொன்ன அவர் நிரந்தரமாக புது மாப்பிள்ளை போல தூங்குவாரு. கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா வேதனை செய்யப்படுவாரு. இந்த ரெண்டு நிலையை தாண்டி மூன்றாவது நிலை இல்லை. பிறகு எப்படி ஒரு மனிதன் மரணித்த பிறகு பேயாக வர முடியும்? மோகினியாக அலைய முடியும்? பிசாசாக பிடிக்க முடியும்? இதுவே இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானது, அடிப்படைக்கு எதிரானது, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு எதிரானது. அதை புடிச்சிட்டு சொல்லிட்டு நாகூர் தர்கால செயினை போட்டு கட்டி போட்டிருக்கிறான். அங்க ஒரு பெண்ணை அவளுக்கு மனோதத்துவ ரீதியாக மருத்துவம் பார்க்க தவறிய சமுதாயம். அருமை சகோதரர்களே, நான் வேதனை மட்டுமல்ல வெட்கத்தோடு பேசுகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இவ்வளவு அபாண்டத்தை சுமத்துகின்றார்களே, இவர்களுக்கு எதிராக என்னால் என்ன செய்ய முடிகிறது? உங்கள் மத்தியில எடுத்து சொல்வதை தவிர நான் கேட்கிறேன், சொல்லலாமா? அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? நாகூர் தர்காவுக்கும் நபிகளாருக்கு என்ன வித்தியாசம்? நான் கேட்கிறேன், நபிகளார் அடக்கம் பண்ண இடத்துல இது கிடையாது. அதனால நபிகளார் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காருல்ல, அங்க பைத்தியங்கள் சுத்தி கிடக்கா, பேய் பிடிச்சது இருக்கா, விலங்கு போடப்பட்டிருக்கா? அட இப்படி விலங்க போட்டு பூட்டி பூட்டி தானே ஏர்வாடி தர்காவுல 25 பேரை கொன்னிய கவர்னர் அவளியா? என்ன ஆச்சு? விசாரிச்சீங்களா? யோசிச்சீங்களா? கேட்கீங்களா? வெக்கம் இல்லாம ஒரு கதையை மக்கள் மத்தியில் சொல்றீங்கன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பு தெரியுமா? ஒரு பழமொழி சொல்லுவான், கேட்கவன் கேணையனாக இருந்தா கேப்பையில மழை பெய்யும். அவர் பேசுறாரு, ஒருத்தருக்கு கூட எந்திரிச்சு கேட்கணும்னு தோணல. இதுக்கு எது ஆதாரம்? எதை வச்சு சொல்றீங்க? குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, நபிமொழிகளில இல்ல. உங்க மனமோட போக்குல மார்க்கம் என்ற பெயர்ல மக்கள்கிட்ட அடிச்சு விடுறீங்க. இதை கேட்டா இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம எங்களை குழப்பவாதின்னு சொல்லுகின்றீர்களே, இறைவா நீ சாட்சி, இந்த மக்களை யார் குழப்புகிறார்கள் என்று நீ மறுமையில் தீர்ப்பளியா அல்லாஹ். துஆ செய்யுங்க, நாங்களும் துஆ செய்றோம். எல்லாரும் வாங்க அல்லாஹ்ட்ட கேட்போம், இறைவா எங்களில் யார் உண்மையாளர்களோ, யார் மக்களை மடைமாற்றுகின்றார்களோ, யார் பொய்யை அவிழ்த்து விடுகின்றார்களோ, யார் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு மனிதனுடைய மனோ இச்சைக்கு மனிதர்களை திருப்புகின்றார்களோ அவர்களை நீ நாசமாக்கு. நான் துணிச்சலா சொல்லுவேன், நான் குர்ஆனையும் நபிமொழிகளையும் தவிர எதையும் பேசல. நான் பேசல. அல்லாஹ் சொல்றான், என்னிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதுதான் செய்தி, அதைத்தான் நீ பின்பற்றணும். அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதுல பேய் இல்ல, பிசாசு இல்ல, தர்கா இல்ல, அவுலியாக்கள் இல்லப்பா. அவுலியாக்கள் என்றா அது வேற சொல்லல, நீங்க யார சொல்றீங்களோ அப்படித்தானே. அவுலியாவா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? பீடி மஸ்தா அவுலியாங்கிறா, பீடி குடிக்க எப்படி அவுலியாவா இருக்க முடியும்? ஏன்னா கட்டவன் எல்லாம் அவுலியாங்கிறானே, கதையை கட்டுறானே வசூலுக்காக. எங்கெல்லாம் நான் கேட்கிறேன், மனசாட்சிப்படி நீ சொல்லி பாருங்க. சாகுல் அஹமத் பாதுஷா நாகூர்ல இருக்காருங்கிறீங்க, இறை நேசருங்கிறாங்க. நான் என்ன சொல்ல தெரியுமா? உண்மையிலேயே அவர்கள் இறை நேசர்களாக இருந்து இந்த காலத்தை அடைந்து இந்த இடத்தில் இருந்திருந்தால் பேசிய இமாமை அவர் சட்டையை பிடித்திருப்பார். எந்த இறை நேசர்களும் வஹீக்கு எதிராக பேச மாட்டாங்க. இறை நேசராக இருக்கா இல்ல தெரியாது, அது அல்லாஹ் அறிவான். வெளி தோற்றம் முடிவு பண்ண முடியாது. அவர் இறைநேசராகவே இருந்தால் இந்த இமாம் பேசினாரு, அப்துல் மாலிக் சிராஜ் சொல்லக்கூடிய பொய்க்கு எதிராக முதலில் கிளர்த்தெழுந்தவராக ஷாகுல் ஹமீத் பாஷா தான் இருந்திருப்பாரு. அவர் அதுல வந்தாங்க. நீங்க யாரெல்லாம் இறைநேசர் சொல்றீங்களோ அவர்களெல்லாம் எதுக்கு வந்தாங்க? தூய்மையான இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சொல்லத்தானே வந்தாங்க. ஆனா என்ன செஞ்சீங்க? அவர்கள் மரணித்த பிறகு அவர்களே கடவுள் என்று அபூஜகளுடைய நிலைக்கு போனீங்க. அபூஜகள் வகையராக்கள், உத்துபாவுடைய வகையராக்கள், அபூலகபுடைய வகையாக என்ன செஞ்சாங்க? புதுசா கடவுளை உண்டு பண்ணல. அவங்க என்ன வாதத்தை வச்சாங்க? இப்ராஹிம் நபியை கடவுள்னாங்க, இஸ்மாயில் நபியை கடவுள்னாங்க. அவங்களுக்கு சிலை செஞ்சு வச்சாங்க. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி யாரு? ஏகத்துவத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உண்மையை சொல்ல வந்தவரை, இறைவனை நோக்கி மக்களை அழைக்க வந்தவரை கடவுளாக்கி அவர்கள் எப்படி வணங்கினார்களோ அதை போலத்தான் அவுலியாக்கள் மார்க்கத்தை சொல்ல வந்தவங்களை நீங்க கடவுளாக்கி வருமானம் பாக்கி. அதான உண்மை. நீங்க வருமானம் பாக்கிங்க.
தர்காவுக்கு மக்கள் வரமாட்டாங்க என்பதனால நாகூர் தர்காவை எப்படி தூக்கி பேசுறாரு பாருங்க. அவுலியா கூட அருள், எந்த அவுலியாக்காரல்? அவுலியான யாரு? ஒருவேளை நல்லவராக இருந்தால் நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பார், கெட்டவராக இருந்தால் வேதனை செய்யப்படும் என்று தானே. அந்த அவுலியா மூன்றாவது நிலையில நீங்க போய் செய்யக்கூடிய பிரார்த்தனைய என் மண்ணுடைய அடியான வந்திருக்காயா அல்லாஹ் சொல்லிக்கிட்டா இருப்பாரு. சவுலோ மீது பாஷாவோ அப்துல் காதர் ஜெயிலானியோ வேற யாரோ உண்மையிலே அவுலியாவாகவே இருந்தால் அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன செய்வாங்க இப்ப கபருக்குள்ளே என்றால் நிம்மதியாக தூங்கி கொண்டு இருப்பார்கள். புதுமாப்பிள்ளை போல உறங்கக்கூடியவங்கிட்ட நீங்க போய் கையேந்திரீங்களே, நீங்க போய் துவா செய்யுங்க, நீங்க போய் கேட்கிறீங்களே. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுக்கு மாறாக, செய்திக்கு மாறாக மூன்றாவது ஒரு விஷயம் எப்படி நடக்கும் என்பதை இந்த சமுதாயம் சிந்திக்கணும், இளைஞர்கள் சிந்திக்கணும். நான் இளைய சமுதாயத்தை பத்தி கேட்கிறேன். முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் உன் நேரத்தை கழிக்கின்றீர்களே என்றாவது திருமறை குரானில் இவர் சொல்லுவது இருக்கா இல்லையா, நபிமொழிகளே இருக்கா இல்லையா என்று ஆய்வு செய்ய வேண்டிய அக்கறை வேண்டாமா? ஒரு செய்தி இல்லைங்க, இன்னொரு செய்தி, அதுவும் அவுலியா தானா, ஆத்மால என்னெல்லாமோ சொல்றாரு. எப்படி பேசுறாரு தெரியுமா? ஒரு பெண்மணி இதெல்லாம் கேளுங்க, தயவு செய்து என்னை நீங்கள் குற்றமாக பார்க்காதீங்க. அவர் சொன்னதான் சொல்றேன். நான் பேசுறது என்பது, நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பது, நீங்க என்ன சொன்னீங்களோ அது எப்படி இந்த மார்க்கத்திற்கு முரணானதோ, நபிமார்களை கேவலப்படுத்துவதோ, திருமறை குர்ஆனை புறக்கணிப்பதோ, இதைத்தான் நாங்கள் சொல்றோம். அவர் பேசுகிறார், மூசா நபி காலம் வாழ்ந்தாங்கல்ல, இரண்டாவது செய்தி நிறைய இருக்கு. இன்னைக்கு அதுக்கான சூழல் இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்றேன். இவங்க எப்பேற்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இந்த ஊர் மக்கள் தெரிய வேண்டும், ஜமாத்தார்கள் தெரிய வேண்டும், இளைஞர்கள் தெரிய வேண்டும். இவர்களை எப்படி நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள் சகோதரர்கள்? அவளையோட தான் கேட்கிறோம். உங்களுடைய நல்வாழ்விற்காக கேட்கிறோம், உங்களுடைய மறுமை வாழ்விற்காக கேட்கின்றோம். இறைவனிடம் நாளைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமே என்று கேட்கிறோம். மூசா நபி காலத்துல ஒரு பெண் இருந்தாரா. அந்த பெண்ணு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்டாங்களா, எனக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அந்த பெண்ணு மூசா நபிட்ட கேட்டாங்களாம். அப்ப மூசா நபி சொன்னாங்களா, இல்ல அதெல்லாம் முடியாது, நீனே போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டு மூசா நபி போயிட்டாங்களாம். இது எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த கிதாப்ல இருக்கு? இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா அடிச்சு விடுறாங்க பாருங்க. இதோட முடிக்கல. இதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணிக்கு குழந்தைக்காக துஆ செய்யாததுனால அந்த பெண்மணி என்ன செஞ்சானா, ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அங்க ஒரு பிச்சைக்காரன் இருந்தாராம். அந்த பிச்சைக்காரன் கேட்டாராம், என்னம்மா மூசாவை பார்த்து வரி, என்ன விஷயம்? அந்த பெண்மணி சொன்னதான், இப்படி கேட்டான் குழந்தைக்காக, அவர் மறுத்துட்டாரு. அப்படியா, நான் செஞ்சு தரட்டா, நான் கேட்கட்டா? யாரு? பிச்சைக்காரன். மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்தாச்சு. ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் கேட்கா, அந்த பெண்ணிட்ட கேட்கிறான். அந்த பெண்மணி குழந்தை இல்லாத பெண்மணி. அந்த பெண்மணி சொன்னதான், அப்படின்னா உனக்கு என்ன வேணும்? ஒரு ரொட்டி மட்டும் எனக்கு கொடு, பசியோட இருக்கிறேன். ஒரு ரொட்டியை கொடுத்துதான். அல்லாஹ் துஆ செஞ்சாராம். அந்த பெண்மணி குழந்தை பிறந்துருச்சான். இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியுதான். தெரிஞ்சு அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்களாம். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் சொல்லல, அவர் சொல்றாரு, இறைவா நீ ஏமாத்திட்டியே, நான் உன்னுடைய தூதர், என்னை தேர்வு செய்திருக்கிறேன், நான் முடியாதுன்னு சொல்ல பிச்சைக்காரன் ஒரு ரொட்டிக்காக ஒரு குழந்தைய கொடுத்துட்டானே, துஆ செய்துட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சாராம். உடனே அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னானா, மூசாவே இவ்வளவு பேசுறீல, சரி இப்ப நான் உன்னோட கேட்கிறேன், என்ன வேணும் தெரியுமா? மனிதனுடைய ஒரு கால் தொடை இருக்குல்ல, நான் சொல்லல, அவர்கள் பேசியது ரெக்கார்டா இருக்கு, நீங்க கேளுங்க. அடுத்துட்டு வருவாங்கல்ல, எங்கடா இருக்குது? எங்க சொல்லப்படும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுவதாக இருந்தா ஒன்னு குர்ஆன் சொல்லணும் அல்லது நபிகளால் சொல்லணும். ரெண்டு சொல்லாதத இவங்க ஆன்மீகத்தில் சொல்றாங்க, அதே சொல்றாங்க, ஆதாரம்லாம் இல்ல. இதெல்லாம் ஆத்ம என்னமோ சொல்றாரு, ஆன்மீகம் அது இது, ஆதாரம் கேட்க கூடாதான், ஏன்னா ஆதாரம் இல்லைன்னு தெரியும். ஆதாரம் இல்லைங்கிறத விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துகின்றார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, எனக்காண்டி ஒரு கால் தொடைய கொண்டு வா, லெக் பீஸ், அந்த வார்த்தை சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தட்டு ஒரு கத்தி ரெண்டையும் வச்சுக்கிட்டு அந்த பகுதி பூரா சுத்தி சுத்தி வர்றாங்களா. அல்லாஹ் என்கிட்ட ஒரு மனிதனுடைய தொடை சதையை கேட்டு விட்டான், அல்லாஹ் கேட்டதுனால யாராவது கொடுங்களேன், யாராவது கொடுங்களேன் என்று ஒவ்வொருத்தையா போய் கெஞ்சுறாங்களாம். சகோதரர்களே, நாங்க கூட குறைய பேசல, அவர்கள் பேசாததை பேசவில்லை.
நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க, ஆதாரங்களோடு பேசுகிறோம். பேசியவர் இந்த ஊர்ல தான் பேசினாரு, இந்த மீலாது விழா கூட்டத்துல தான் பேசினாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு மனிதர்கிட்டயா போய் கேட்கிறாராம். அல்லாஹ் கேட்டுட்டான், உங்க கால் தொடைய கொடுங்களேன், வெட்டி தாங்க, கத்தி வச்சுக்கோங்க. எவன் சம்மதிப்பான்? ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் என் காலை தந்தா நான் என்ன செய்யறது? என் கால் நொண்டியா போகும்ல. ஒருத்தரும் கொடுக்கலையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தரும் தரவில்லை என்பதனால அப்படியே சோர்வு தட்டி ரொம்ப சோர்வாக ஒரு இடத்துக்கு வர்றாரு. அங்க மீண்டும் அந்த பிச்சைக்காரன் நிக்கான். எந்த பிச்சைக்காரன்? ஒரு ரொட்டியை எங்கிட்ட குழந்தைய கொடுத்தால அந்த பிச்சைக்காரன் நிக்கானா. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறானா, மூசாவை என்ன பிரச்சனை? ஆள் ரொம்ப சோர்ந்துட்டீங்க, ஆள் ரொம்ப களைப்பா இருக்கிறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய தொடைப்பகுதியை, கால் பகுதியை வெட்டி எடுத்துட்டு வர சொன்னா இந்த ஊர் முழுவதும் நான் சுத்திட்டேன், ஒரு வயலும் தர மாட்டுக்கானே. அப்ப அந்த பிச்சைக்காரர் சொன்னாரா, யாரு குழந்தைக்கு துவா செஞ்சாரு, ஒருத்தன் தரலையா, கத்திய கொடு, என் காலை நான் வெட்டி தருகிறேன் என்று அவருடைய காலை ரெண்டாக வெட்டி மூசாட்ட கொடுத்தாங்கண்ணா. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிட்டு சந்தோஷமாக அல்லாஹ்வை சந்திச்சாங்களா, இறைவா நீ கேட்டது போல பாரு, ஒரு கால் தொடைய கொண்டு வந்துட்டேன். அப்ப அல்லாஹ் மூசாட்ட கேட்டானா, யாருடைய கால் தொட? அது பிச்சைக்காரனுடையது. அப்ப அல்லாஹ் திரும்ப கேட்டானா, பத்தியா அவருக்கு ஏன் நான் குழந்தைக்கு அருள் செய்தேன் என்று கேட்டாயே, உன்னிடமும் கால் இருக்கிறதா? மூசா அலைஹிஸ்ஸலாட்ட உன்கிட்டையும் கால் இருக்குல்ல, நான் ஒரு காலை கொண்டு வா என்றால் உன் காலை நீ கொண்டு வரல, அந்த யோசனை உனக்கு இல்லையில. அல்லாஹ் என்ற பிறகு அவன் தந்துட்டான்ல. அட பாவிகளா, ஒரு நபிமார் மீது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, ஃபிரௌனுக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் மீது அல்லாஹ் பல இடங்களிலே மூசாவை சிறப்பித்து பேசுகின்றானே, அந்த நபியின் மீது இப்படி ஒரு அபாண்டத்தை இட்டு கட்டுகின்றீர்களே, உங்களுடைய நிலைதான் என்ன சகோதரர்? அந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கக்கூடிய ஈமான் உனக்கு இல்லையா? அல்லாஹ் கேட்டானாமே. அல்லாஹ்வுக்கு அவன் ரோஷமா இருக்கிறான். அல்லாஹ் கேட்டான்னு சொன்ன உடனே அவன் தந்துட்டா, நீ ஐயா தரல. இது அவங்க பேசுவாங்களா? நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காம கேட்கணுமா? இத மார்க்கம்னு உணரணுமா? அது போன்ற அவுலியாக்களை என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? அவர் இறை தூதர் கிடையாது, யாரு பிச்சைக்காரு, ஆனா இறை நேசர் நபிமார்களை விட உயர்ந்தவர் என்ற விஷ கருத்தை இந்த பகுதியிலே பதிவு செய்து விட்டு போயிருக்கின்றார்களே. ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், தன்னை முஸ்லீம் என்று பறைசாட்டக்கூடியவர்களுக்கு ஏன் ரோஷம் வரவில்லை சகோதரர்களே? எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, இறை நேசருடைய கால் பெற மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய அவுலியாக்கள்லாம் என்ன விட உயர்ந்தவங்க சொல்லிட்டு போ, எங்களை விட சிறந்தவங்க சொல்லிட்டு போ, நபிமார்களை விட சிறந்தவர்களா? ஆனா மூசாவை விட இறைநேசர்கள் சிறந்தவர்கள் என்ற வாதத்தை வலுவாக புகட்டுகின்றீர்களே, இறைநேசர்களை நோக்கி மக்களை அழைக்கின்றீர்களே. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் நாகூருக்கு வாருங்கள், பொட்டல்புதூருக்கு வாருங்கள், பீமாபள்ளிக்கு வாருங்கள் என்று இந்த மக்களை மடைமாற்றுகின்றீர்களே. அல்லாஹ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவுலியாக்களை நோக்கி அழைக்கக்கூடிய நீங்கள் யார் என்று நான் கேட்கிறேன். நீ யாரு? பேர் வச்சுட்டா போதுமா? அப்துல் மாலிக்னு பேர் வச்சுட்டா போதுமா? இப்ராஹிம்னு? அபூஜஹல் பேர் வைக்கலையா? நபிகளுடைய தந்தை பேர் அப்துல்லா தானே? எங்கேயா கொண்டு போறீங்க மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய மக்களே, ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் இணை வைப்பின் பக்கம் அழைக்கின்றீர்களே, நாங்கள் வேதனைப்படுகின்றோம். ஆகவேதான் அவர்களை விட்டுவிட்டோம், மக்களாகிய உங்களை கேட்கின்றோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அவுலியாக்கள் சிறந்தவர்களா? ஷாவுல் பாதுஷா சிறந்தவரா? அப்துல் காதர் ஜெயிலானி பிறந்தவரா? பிடி மஸ்தா சிறந்தவரா? பீமாபலி சையத் அலி பாத்திமா பிறந்த யார் தான் பிறந்த சிறந்தவர் மூசா நபியை விட? மூசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து திருமறை குர்ஆன் பேசாத இடமே கிடையாது. அட்டை டு அட்டை, இங்கிருந்து அங்க வரைக்கும் நீங்க திருப்பினீங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்திய ஏராளமான இடங்களில் அல்லாஹ் அந்த கூட்டம், பனி இஸ்ராயேல் கூட்டம் அவர்களை என்ன பாடுபடுத்துச்சு, எப்படி கேலிச்சு, எப்படி எல்லாம் ஃபிரௌனை சந்திச்சாங்க, எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில அவர்களுடைய நம்பிக்கையை, அவருடைய ஈமான ஒரு மனிதனை வச்சு, பிச்சைக்காரனை வச்சு, அவுலியாக்கள் பிச்சைக்காரர்களை போலத்தான் இருப்பார்கள் என்று நம்ப வச்சு, அதாவது மோகன் உள்ள எழுதுறான். அவன் அப்படித்தான் பேசுறான். எப்படி பேசுறான் தெரியுமா? நபிகளாரை புகழ்வதால் நாங்கள் நரகம் செல்வதாக இருந்தால் நரகமே எங்களுக்கு மேலான தெளிவா சொல்றான். மௌலூத் ஓதுன இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வருதுப்பா, சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நாங்க சொல்லத்தான் செய்வோம். யார் தர்காக்காரன் மோகன் உள்ள எடுத்து சொல்கிறோம். மௌலூது ஓதுனா நரகம் போவோமா? போயிட்டு போறோம், எங்களுக்கு நரகத்தை விட மௌலூது பெருசுங்கிறான். அவன் பேசுறாங்க.
அதுல எப்படி இணை வைப்பு வருது, எப்படி, அதெல்லாம் ரெண்டாவது. நாங்க அப்படித்தான் இருப்போம். போ, நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த ரெண்டுக்கு போகும்போது வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது பெரியவர் சொன்னாராம். இவன் சொன்ன அப்படிலாம் இல்லை, சாப்பிடு தாராளமா சாப்பிடு. எனக்கு என்ன ஒரு கருத்தை சொன்னோம்னா அந்த கருத்து எங்க இருந்து சொல்றோம், எதுல இருந்து சொல்றோம், இல்ல நாங்களே சொல்ல வேண்டாம், நீங்களே எடுத்து படிங்க. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வஹீனா என்ன, வஹி யாருக்கு வரும்? இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடையது இல்ல. தர்கா வழிபாடு என்று ஒன்று இருந்தால் அதை நபிகளார் அல்லவா பேசி இருக்க வேண்டும், சொல்லி இருக்க வேண்டும். ஆனா நபிகளார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதையும் பார்க்கணும். தர்காவுக்கு போவாதன்னு நபிகளார் சொல்றாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி, எப்பேற்பட்ட செய்தி பாருங்க. நபிகளாருடைய இறுதி நேரம், கடைசி காலம், உயிர் போகக்கூடிய தருணம், வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய முகத்திலே ஒரு கருப்பு துணியை போடுறாங்க, தண்ணியை ஊத்துறாங்க, அப்படி உழண்டுகிட்டு வர. யாரா இருந்தாலும் மரண வேதனை எல்லோருக்கும் உண்டுதானே. அந்த மரண வேதனையில கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பட்ட கவலை என்ன தெரியுமா? இந்த உம்மத்து குறித்து சிந்தித்தது என்ன தெரியுமா? நபிகளார் இறுதி நேரத்தில் கூட சொல்றாங்க, லஅனத்துல்லாஹ். நான் சொல்லல, நபிகளார் சொன்னாங்க. நபிகளாருடைய வார்த்தை புகாரில எடுத்து பாருங்க. நபிகளார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். யார் மீது? அலல் யஹூதி வ நஸாரா, நஸாராக்கள் மீதும் யகூதிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர அம்பியாயிஹிம், அவர்கள் தங்களுடைய பெரியோர்களே நபிமார்களே இப்படித்தான் கபூர்ல மஸ்ஜித கட்டினாங்க, பள்ளிவாசல் ஆக்கினாங்க, விழா நடைபெறும் இடமாக மாற்றினார்கள். அந்த காரியத்தை அவர்கள் செய்ததனால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அதுபோல ஒருபோதும் நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அறிவுறுத்தினார்களே. அந்த நபிகளாருடைய வார்த்தைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு தர்காவை நோக்கி மக்களை அழைக்கின்றீர்களே, தாயத்தை நோக்கி மக்களை அழைக்கின்றீர்களே, அவதூறுகளை நோக்கி மக்களை அழைக்கின்றீர்களே, மார்க்கத்தை மாசுபடுத்துவது நோக்கி மக்களை அழைக்கின்றீர்களே, உங்களுடைய நிலைதான் என்ன? போனும் நபிகள் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்களும் போவோம். எந்த பிரச்சனை? நான் இப்ப ஏன் போகாம இருக்கேன்? தர்காக்கு நாங்களும் ஆரம்பத்தில் போனவங்க தான். ஏன் போனோம்? சரி நினைச்சு போனோம். இப்ப ஏன் போகல? நபிகளை தடுத்ததுனால போகல. இங்க பிரச்சனை என்ன? தர்காக்கு எனக்குமானது இல்ல, நபிகளார் என்ன சொன்னாங்க அதை நான் பின்பற்றுகிறேனா இல்ல, இதான் பிரச்சனை. அட பெருமானா தெளிவா சொல்றாங்க, போவாதீங்கப்பா, தர்கால போய் கையேந்தாத, தர்கால போய் கேட்காத. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னக லா துஸ்மிஉ மௌதா, நபியே நீர் நாடினாலும் இறந்தவர் ஒருபோது செவியேற்க மாட்டார். செத்தவன் எப்படிடா கேட்பாங்க? அல்லாஹ் என்ன சொல்றானா, செத்து போன நானே இருக்கேன், மௌத்தா போனேன், கொண்டு அடக்கியாச்சு, எங்க அத்தா அம்மா ஊரு உலகம் எல்லாரும் வந்துட்டு எனக்கு என்ன கேட்கும்? அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அந்த நிலை வேற. ஒண்ணு தூக்கம், இல்லைன்னா தண்டனை. உலகத்துல எதுவும் கேட்க போறது இல்ல. அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான், இறந்தவர்களை நீ செவியேற்க செய்ய முடியாது. அல்லாஹ் ஒரு இடத்துல செவியேற்க செய்ய முடியாதுங்கிறான். குர்ஆனுடைய வசனம் அப்படி இருக்கிறது. நபிகளாரும் அதை குறித்து தான் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய தேவைகளை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஷாவுல் மீதுட்ட கேளு, அப்துல் காதர் ஜெயிலானிட்ட கேளு. அவர் அடக்கம் செய்யப்பட்டு பல 100 ஆண்டுகள் ஆகி மண்ணோடு மண்ணு மக்கி போனாலும் உன்னுடைய பிரார்த்தனையை செவியேற்பார்கள் என்று நம்புகின்றாயே, நீ பகிரங்கமாக இணை வைத்து விட்டாய். அதான விஷயம். நீங்க என வைக்கல, சாதாரண என வைக்கல, பகிரங்கமா செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டே என வைக்கிறிய. அல்லாஹ் எப்படி மௌத்தா போனா எப்படி கேட்பான்? யாரா அவளால் ஆய்வு செய்யுங்க. குர்ஆன்ல இருந்து ஆய்வு செய்யுங்க. நபிமொழி எங்க இருக்கு? நபிகளாரிடமே நம்ம கேட்க முடியாது. வலிப்பு நோய் வந்த பெண்மணி நபிகளாரை பார்த்து நேரடியா கேட்டாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு துஆ செய்யுங்கன்னு. நபிகள் நாயகத்தை உயிரோடு இருக்கும்போது பல நபி தோழர்கள் கேட்டாங்கல்ல, எங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு. நபிகளார் துஆ செஞ்சாங்கல்ல. நபிகளார் மரணிச்ச பிறகு எந்த நபித்தோழராவது நபித்தோழியராவது நபிகள் நாயகத்தை போய் கேட்டாங்களா? இல்ல. நாம தான் இங்க இருந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கேட்கமா? நல்லா தெரியும் மௌத்தா போனா கேட்க மாட்டாங்க என்று. நபிமார்களுக்கு இல்லாத ஒரு அந்தஸ்து நீங்க அவுலியாவுக்கு கொடுக்கறியே, மனிதனுக்கு கொடுக்கறியே. நபிகளாரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நபிகளாருடைய கால் தூசிக்கு பெற மாட்டார்கள் யாரும். சாதாரண விஷயமா அது? யா புனைய
அழகாக தன்னுடைய மகனுக்கு சொன்னார், என்னோட அருமை மகனே, லா துஸ்ரிக்கு பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை வைக்காத. ஏன் இணை வைக்க கூடாது தெரியுமா? சிர்க் என்பது அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது என்பது மகத்தான பாவம், பெரிய பாவம். குர்ஆன் சொன்னதாக குர்ஆன்ல படிக்கிறோம்ல. தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுறுத்துறாரு, இணை வச்சிராடா, இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம், கொடிய பாவம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது அநீதி. அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிற உனக்கு எஜமானனா இருக்கா, நீ இன்னொருத்தனை எப்படி வணங்க முடியும் என்று கேட்கக்கூடிய செய்தி. ஒரு வசனம் 2 வசனமா? அல்லாஹ் இன்னொருத்தர் சொல்லி காட்டானே, வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஸ்ரிகு பிஹி ஷையன், அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள். எவ்வளவு அழகாக, அற்புதமாக, தெள்ள தெளிவாக. நாங்க ஒரு நேரத்துல குர்ஆன் தமிழ்ல இல்ல, அரபில மட்டும் தான் இருந்துச்சு. சரி, அர்த்தம் தெரியல, அது தெரியல, நாங்க ரைட் இப்பதான் இருக்க, தமிழ்ல இருக்க, எடுத்து படிங்களே. அரபில தான் படிக்கணும் சட்டம் இல்லையே, எப்படி வேணா புரிந்து கொள்ளலாம் தானே, படிங்க. ஏன் படிக்கல? ஏன் படிக்க மறுக்கின்றீர்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்கள் நம்புவது யாரை என்பதில் பிரச்சனை. இப்ப கேப்பீங்கல்ல, சரியா தானே சொல்றான் அவங்க, அது அப்படின்னு காதுல வாங்கி விட்டுறீங்க. இல்ல, நான் தெளிவா சொல்றோம், எங்க சொல்லியும் கேட்க வேண்டாம், அவங்க சொல்லியும் கேட்க வேண்டாம், குர்ஆன் எடுத்து படியா, அது உண்மையை சொல்லும். நான் ஒருபோதும் சொல்ல, ஏன் சொல்ல அப்படியே வேண்டாங்கிறேன். நான் குர்ஆன் இருந்து சொல்றேன், நான் சொன்னது குர்ஆன்ல இருக்கான்னு பாரு. அல்லாஹ் அப்படிதான் சொல்ல சொன்னான். நபி அந்த மக்கள்கிட்ட சொல்லு, குல், எப்படி சொல்லணும்? ஹாதிஹி சபீலி, இதுவே எனது நேரான வழி. எது? அதுவும் இலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறேன் அல்லவா, இதுதான் நேரான வழி. நேரான வழினா இது அவுலியாவை பார்க்கறது நேரான வழி இல்ல, தகடு தாயத்து நேரான வழி இல்ல, தர்கா நேரான வழி இல்ல, கட்டு கதைகள் நேரான வழி இல்ல, இன்ன பிற விஷயங்கள் நேரான வழி இல்ல. நபிகளார் சொன்னார்கள், இது எது? நான் செல்வது நேரான வழி. ஏன் நேரான வழி? நான் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறேன். நான் மட்டுமல்ல, நானும் என்னோட இருப்பவர்களும் நேரான பாதையிலே இருக்கிறோம். டிக்ளேர் பண்ண சொன்ன அல்லாஹ் சொல்லு, மக்கள் சொல்லு, நான் நேரான பாதையில் இருக்கிறேன், என்னை பின்பற்றுவர்கள் நேரான வழியில் இருக்கின்றார்கள். நபிகளாரை யார் பின்பற்றுகின்றார்? யார் தர்காவுக்கு செல்லவில்லையோ அவர் பின்பற்றுகின்றார், யார் தாயத்தை அணியவில்லையோ அவர் பின்பற்றுகின்றார், யார் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கவில்லையோ அவர் பின்பற்றுகின்றார், யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கவில்லையோ அவர் பின்பற்றுகின்றார். நபிகளார் மீது மௌலூது ஓதுனால் நபிகளை பின்பற்றுவதில் ஆகாது, அது ஷிர்க் என்பதை அவர் விளக்கிட்டு போயிட்டார். அவ்வளவு நேரம் பேசிட்டாரு. நபிகள் நாயகத்தினுடைய பேரை முகமது வச்சதுனால நீங்க நபிகளாரை பின்பற்றுவதில் ஆகாது. யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கவில்லையோ, யார் வகை மட்டுமே மார்க்கம் என்று நம்புகின்றார்களோ, அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். யாரு கட்டுப்பட சொல்ற? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு. செய்திகளை கேட்ட பிறகு வேண்டும் என்று முரண்படாதீர்கள், அதை விட்டு விலகாதீர்கள். நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? அல்லாஹ் எனக்கு அது தெரியாது, இது தெரியாது. ஏன் தெரியல? எடுத்து படி, படிக்க வேண்டியதானே, சிந்திக்க வேண்டியதானே, பார்க்க வேண்டியதானே. ஒப்பிட்டு உலகத்துல பாக்குறீங்கல்ல, யார் என்ன சொன்னா கேட்டுருக்கீங்களா? வீட்டுக்கு ஒரு சேல்ஸ்மேன் வர்றான், ஒரு சோப்பை வச்சுக்கிட்டு இது போட்டா அப்படி வெள்ளையாய் நம்புவீங்களா? ஏதோ செல்போனை வச்சுக்கிட்டு இதை வாங்கிட்டா அப்படி உலகத்தை கோடீஸ்வரன் நம்புவீங்களா? உலக விஷயத்துல பணங்காசு செலவழிக்கதாக இருந்தா எத்தனை யோசனை பண்றீங்க, எத்தனை ஆய்வு செய்றீங்க, கூக்குல பிரட்டி பாக்குறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம்னா உங்களுக்கு இலக்காரமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் அற்பமானதா? மறுமை வாழ்வு என்றால் அவ்வளவு லேசானதா, எளிதானதா? மறுமை வாழ்விற்காக இந்த உலக இன்பங்களை நீங்க அனுபவிக்கின்றீர்களா? நினைச்சு பாருங்க, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. எல்லாரும் மௌத்தா போறோம். நானும் மௌத்தாவேன், பேசினவர் மௌத்தாவர், நீங்கள் மௌத்தாவர். ஒரே நாள் ஜட்ஜ்மெண்ட். அன்னைக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான். எதை வைத்து தீர்ப்பு சொல்லுவான்? அவன் இறக்கிய குர்ஆனில் இருந்து. இல்லாத சொல்ல முடியாதுல்ல, அல்லாஹ் சொல்லி கழிப்பு நடனு. அதை கேட்டுதான் நம்ம நடந்தோம். அல்லாஹ்ட்ட கேட்கல, இறைவன் நீ சொன்னதை செஞ்சோம். அவன் என்ன சொல்லுவான்? இறைவன் சொல்லல, எங்கள் பெரியோர்கள் சொன்னார்கள், எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள், எங்கள் வழிமுறைகள் சொன்னது. அப்படி என்றால் அவர்களை போல நீ நரகத்துக்கு போன்றுவான்ல. ஆமா, நான் ஒன்னு சொல்லி இருக்க, நீ ஒன்னு செய்யலாமா? நீ ஒன்னு பின்பற்றலாமா? நீ ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தலாமா? நீ மக்கள் மத்தியில மடமாற்றலாமா? நான் குர்ஆன்ல சொன்னேனா? என்னுடைய தூதர் சொன்னாரா? என்னங்க இது வாழ்க்கை? நான் கேட்கிறேன், 2024 இருக்கீங்க. ஒரு காலம் இருந்தது, கல்வி அறிவுலாம் கிடையாது. எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொன்னா அதெல்லாம் நம்பணும். இப்ப என்ன சொன்னாலும் எடுத்து படித்து பார்ப்பதற்கு நம்மிடம் எல்லா விஷயங்களும் தமிழில் வந்து விட்டது.
வந்த பிறகும் நீங்கள் சோம்பலாக இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் மறுமை வாழ்வின் மீது அக்கறை இல்லாதவர்கள். அதான் விஷயம். நீங்க அப்படித்தான் சொல்றாங்க. அவன் சொல்றான், இவன் சொல்றான். எதப்பா பின்பற்றுறது? என்னையும் பின்பற்றாத. குர்ஆன்ல உரசி பாருங்க, ஆய்வு செய்து பாருங்க, சரி எதுன்னு பாருங்க. நீ மற்றதெல்லாம் விட்டு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் விடுங்க. வெட்ட வெளிச்சமான விஷயம், இணை வைக்கக்கூடிய விஷயம் எப்படியாவது சாத்தியப்படும்? இதுதான் இந்த ஊர்ல நடக்கு. நாங்கள் சொல்வது என்ன என்பது இன்னைக்குள்ள பிரச்சாரம் இல்ல. 30 வருஷமா நாங்கள் இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மக்களை தான் சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட தான் பேசுறோம், மக்களை தான் நேர்வழிப்படுத்துறோம். ஆனால் ஒன்றை நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன் தெரியுமா? இது என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய கம்பெனி அல்ல. இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் சத்தியம் வந்து விட்டால் அசத்தியம் அழிந்து விடும் என்று பேசுகிறான். சத்தியம் வர வர அசத்தியாலையும் தௌஹீத் ஜமாத் அதெல்லாம் பேசவே இல்லை. தௌஹீத் ஜமாத் இருக்கும், இல்லாம கூட போவோம். நான் இருப்பேன், மௌத்தா கூட போவேன். இந்த மக்கள் அதெல்லாம் ரெண்டாவது. எங்களை பத்தில பிரச்சனை இல்லை. மார்க்கம் வளரும். உங்களுடைய பொய்கள் மூட்டை கட்டப்படும். மக்களை மடைமாற்றும் உங்களுடைய விஷயங்கள் மக்களிடம் பகிரங்கப்படுத்தப்படும். ஒரு காலம் வரும், மக்கள் உங்களிடம் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் சொல்லுவதற்கு என்ன ஆதாரம், என்ன நபிமொழி, என்ன திருமறை குர்ஆனுடைய வசனம்? நீங்கள் வயிறு வளர்க்க வேண்டும் என்பதற்காக எங்களை தவறான வழியில் இழுத்து செல்கின்றீர்களே, உங்கள் மீது சாபம் வர வேண்டும் என்று துஆ செய்யக்கூடிய காலம் வரும். ஏன்னா நீங்க பேசுவது சாதாரணமானதல்ல. நேர்வழி பெற்று விட்டார்களே என்ற கவலையில, தர்காக்கு ஒருத்தனும் வரமாட்டுக்கானே என்ற கோபத்துல, அவுலியாக்களை நம்ப மாட்டுக்கானே என்ற பிரச்சனையில நீங்கள் நபிமார்களை கூட கீழறக்கி அவுலியாக்களை ஒசத்துகின்றீர்களே, நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை இந்த சமுதாயத்திடமே நாங்கள் விட்டு சொல்லுகின்றோம். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா, திமிர் இருந்தா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் கீழறக்க வேண்டீர்கள். இதை கேட்க மாட்டான் யாரும். நான் மீட்டிங் மட்டும் பேசினா அங்கே பாக்ஸ் வைக்காத, எங்க பாக்ஸ் வைக்காத, காதுல போயிரும், விழட்டும், விழதான பேசுறோம். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே, நடுநிலையாக இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் கடமை செய்யல. ஜமாத்துங்க போர்வை அவங்க போத்திருக்கிறாங்க ஒழிய, ஜமாத்து தலைவர்கள் கூட, ஜமாத்தில் உள்ள பல பொறுப்பாளர்கள் கூட சிறுக்குன்னு விளங்கக்கூடிய சூழலை தான் நாங்க பார்க்கிறோம். ஆனா என்ன செய்ய, எங்களால இயலன்னு சொல்றான். இன்னும் சிலர் எங்களால தான் முடியல, நீங்களாவது பேசுறீங்களே என்று சொல்லிட்டு போறான். நாங்க அந்த சகோதரர்களுக்கும் கேட்கிறோம், தயவு செய்து களத்துக்கு வாங்க. நாங்க மட்டும் பேச வேண்டிய விஷயம் இது இல்ல. நாங்க மட்டும் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல. நபிமார்களையும் இறைவனையும் கொள்கையையும் ஏகத்துவத்தையும் குழி தோண்டி பிறக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ரோஷம் வரணும், உங்களுக்கு கோபம் வரணும். ஏன்னா நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை தான் நீங்களும் வணங்குறீங்க, நான் ஏற்றுக்கொண்ட திருத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஓர் இறை குருமறை தான் நீங்கள் புனிதம் சொல்றீங்க. அதுக்கு மாற்றமாக சொல்லுகின்றார்களே, செய்கின்றார்களே, மக்களை அழைக்கின்றார்களே, நீங்க கோபப்படுங்க, கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஜனநாயக ரீதியில உங்களது கேள்விகளை முன்னெடுத்து பதில பெறுங்க. பதில் சொல்ல முடியலனா பொய்யன் என்று மக்கள் மத்தியில் அறிவிங்க. இப்ப நாங்க சொல்றோம், நாங்க பேசுவதிலிருந்து, நாங்க சொன்னதிலிருந்து எந்த கேள்வி கேட்டாலும் எங்க ஜமாத் பதில் சொல்லும். குர்ஆனில் இருந்து, நபிமொழிகளில் இருந்து சொல்லுவோம். எங்கிட்ட பிரச்சனை இல்லை, நாங்க உள்ளத பேசிட்டோம். இப்ப பேசுற வசனங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்கு, எடுத்து காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். பேசுற நபிமொழிகள் எல்லாம் புகாரில இருக்கு, முஸ்லிம் இருக்கு, எடுத்து காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு பொய்யையும் புரட்டையும், மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கத்தை சேதப்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் தோல் உரிப்போம். அல்லாஹ்வுக்காக, சத்தியத்திற்காக, இந்த திருமறையை மேலோங்கு செய்வதற்காக, இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய கூட்டங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அசத்தியத்துக்கு எதிராக போர்க்குரல் எழுப்ப வேண்டும். இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும். இஸ்லாத் மார்க்கத்துக்கு எதிராக எந்த மனிதனுடைய கைசரக்கு வந்து புகுந்தாலும் அதை உடனே தூரத்தள்ள வேண்டும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக உங்களிடம் கோரிக்கையாக வைத்து என் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.